வணக்கம். வாசுதேவன், கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் மிஷின், தூக்கி வீசப்படும் அந்த பாட்டிலில் வச்சு தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது நிறுவனம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் உடைப்பதற்கு இயந்திரங்களை நம்ம சப்ளை பண்றோம். அந்த இயந்திரங்கள் ஹெவியா இருக்கிறத மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பேட்ச் இன்னைக்கு டெலிவரிக்கு வந்திருக்கு. பார்க்கலாம். இப்போ இந்த மிஷின் ஒரு 3 HP மிஷின். இது 3 ஃபேஸ்ல இயங்கக்கூடியது. இந்த இயந்திரம், இந்த சின்ன மிஷின் இது 2 HP மிஷின். இப்போ இது 1 மணி நேரத்துக்கு 30 கிலோ பிளாஸ்டிக் பாட்டில இது உடைக்கும். இது 5 HP மிஷின். இந்த மிஷின் இந்த மிஷின் 10 HP. இப்போ நீங்க பார்த்திருக்கலாம், பழைய இயந்திரங்களிலிருந்து இப்ப புதிய இயந்திரம் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது. கோயம்புத்தூரில் தயாரிக்கப்படும் இயந்திரங்களை விட இந்த இயந்திரங்கள் எவ்வாறு தரம் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு தகுந்த அளவிற்கு இந்த இயந்திரத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த இயந்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாம்பேல நம்ம தயாரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். கோவை மற்றும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தயாரிக்கப்படும் இயந்திரங்களில் இந்த ஹாப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு பிளேட்டே இருக்காது. இந்த பிளேட் நமக்கு இருக்காது. அது போலவே இந்த ஹாப்பருக்குள்ள இந்த பிளாஸ்டிக், இந்த பெல்ட் டைப் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. இதெல்லாம் தூக்குறதுக்கு நம்ம வெயிட் இருக்கும். அது போலவே பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை நீங்க பார்க்கலாம், கம்ப்ளீட் கவர். சேஃப்டி மெஷருக்கு நம்ம கம்ப்ளீட்டா அப்படிங்கிறது நம்ம கவர் பண்ணிருப்போம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நீங்க வாங்கக்கூடிய இயந்திரங்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து இயந்திரங்களிலும் வெறும் மிஷினை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுல ஸ்டார்டர், இதற்கு முன்னாடி டூல்ஸ் எதுவுமே எந்த நிறுவனமும் வழங்குவதில்லை. ஆனால் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் இயந்திரங்களை வழங்கும் போது அதனுடைய பாதுகாப்பு கருதி அதுக்குண்டான ஸ்டார்டர் எல்லாமே பிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ தமிழ்நாட்டில் மற்ற நிறுவனங்களிடமிருந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் போது தரம் குறைவாகவும் இது போன்று சில பாகங்கள் இல்லாமலும் அந்த இயந்திரங்களை அவர்கள் விற்பனை செய்யும் போது அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது அடிஷனலா நீங்க செலவு பண்ண வேண்டியது. ஆனால் நமது இயந்திரங்களை வாங்கும் போது உங்களுக்கு அந்த அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்காது. அது போலவே அப்படிங்கிறது பிளேடு. இப்ப இந்த ஹாப்பர் எல்லாம் தூக்குறதுக்கு அப்படிங்கிறது ஹெவியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு வைப்ரேஷன் வராம இருக்கிறது நம்ம ஹெவியா நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பிளேட் எல்லாம் அப்படிங்கறத கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்ப ஹாப்பர் நம்ம தூக்கவே முடியாது, அவ்வளவு வெயிட் இருக்கும். ஒரு தனி நபரா தூக்க முடியாது. அதுக்கு நம்ம பின்னாடி அப்படிங்கறத அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு நீங்க இந்த ஹாப்பரை தூக்கலாம். இப்போ ஒரு ஆளால ஈஸியா தூக்க முடியாது. இதனுடைய வெயிட் இப்ப கோவையில் தயாரிக்கப்படும் இயந்திரங்களை விட டபுள் த வெயிட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பிளேட் இதெல்லாம் ஹெவியா கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். இப்போ கோவையில் தயாரிக்கப்படும் இயந்திரங்கள் மற்ற நிறுவனங்கள் தயாரிக்கப்படும் இயந்திரத்தில் இந்த அளவுக்கு இந்த ஆம்லாம் ஹெவியா இருக்காது. அதனால உற்பத்தி அதிகமாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நீங்க போட்ட உடனே உடைக்கக்கூடிய அளவிற்கு அப்படிங்கிறது தரமான அந்த ஹெவியான பிளேடை போட்டு நம்ம தயாரிக்கிறதுனால உற்பத்தி திறன் ஒரே மாதிரி. அப்ப நம்ம ஆளுங்க தயாரித்து தமிழ்நாட்டில் தயாரிச்சு கொடுக்குற அந்த இயந்திரத்துல ஒரு 10 HP அப்படிங்கிறது 125 கிலோ உடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2-3 நாள்ல அப்படிங்கிறது உங்களுக்கு பிளேடு தேஞ்சி திரும்ப நீங்க ஷார்பன் பண்ணி போடணும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம ஒரு 50 டன் வரைக்கும் அப்படிங்கிறது தாங்கக்கூடிய லெவலுக்கு நம்ம இந்த பிளேடெல்லாம் டிசைன் பண்ணி போட்டுருக்கோம். அப்போ தரம் நிறைவாக உயர்த்தப்பட்ட இயந்திரங்களை கொடுப்பதன் மூலம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் இயந்திரத்தின் மூலம் சீரான உற்பத்தியை நீங்கள் எடுத்து அதன் மூலம் ஒரு லாபத்தை பெற முடியும். அப்ப இயந்திரங்களை மற்ற நிறுவனங்கள் விற்பனை செய்தாலும் மற்ற நிறுவனத்தின் இயந்திரங்களில் இருந்து நமது நிறுவனம் எவ்வாறு மாறி இருக்கிறது என்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டில் தரமான இயந்திரங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அப்படிங்கிறது
வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விலைக்கு தரமாக இயந்திரங்கள் கொடுக்கப்படுகிறதா, இதை பார்த்து நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த தொழில்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போ நமது நிறுவனத்தினுடைய மிஷின் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ புதுசா நம்ம மாடிஃபை பண்ணி ஹெவியா தயாரிச்சிருக்கிறது. இதே நமது கோயம்புத்தூர் இயந்திரம் நமக்கு வாங்கி நம்ம வித்துட்டு இருந்த இயந்திரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஃபர் ஜஸ்ட் நீங்க வந்து போது அங்க நம்ம தூக்குறதுக்கே சிரமப்பட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெயிட்டே கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது போலவே அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதனுடைய ஆம்லாம் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கையில் சுற்றுற அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம சுற்றவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஆனால் இரண்டு இயந்திரத்தினுடைய விலையும் ஒரே விலை தான். அப்போ நமது இயந்திரம் புதியதாக தயாரிக்கப்பட்ட அந்த இயந்திரம் ஹெவியா தயாரிக்கிறதுனால அவுட்புட் நல்லா இருக்கும். இந்த இயந்திரங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய விலைக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு விஷயம் இருக்காது. இந்த ஆஃபர்ல அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த பேட் மட்டும் தான் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த ரப்பர் பேட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதனால நீங்க கிளாஸ் பாட்டில் உள்ள போடுறப்ப அப்படிங்கிறது வந்து தெரிச்சு வந்து முகத்தில் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து மூஞ்சில பட்டுது அப்படின்னு சொன்னா காயம் வரலாம். அப்ப அது போல பாதுகாப்பற்ற முறையில் தயாரிக்கப்படும் இயந்திரங்கள் தான் இன்று சந்தையில் அதிகமாக கிடைக்குது. பாதுகாப்பாக தயாரிக்கப்படும் இயந்திரங்களை பயன்படுத்தி தொழில் செய்தால் மட்டும்தான் உங்களிடம் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். அப்போ ஒரு தொழிலை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்காத வகையில் இந்த தொழில் இருக்கணும். ஏன்னா நம்ம பாட்டில் போடுறப்போ அது உடைச்சி வந்து வெளியே தெரிச்சுது அப்படின்னு சொன்னா அது கண்ணில் படலாம், இல்லை முகத்தில் படலாம். அந்த மாதிரி அப்படிங்கிறது பாதிப்பு வராத வகையில் ஒரு பிளேட் ஹெவியா வந்து ஆஃபர்ல ஒரு பிளேட் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள அந்த ரப்பர் பெல்ட் கொடுத்துருக்கோம். அப்போ வாங்கிய பணத்திற்கு இவ்வளவு ஹெவியா மிஷினை தயாரித்து வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். அதனால நீங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கணும். இந்த தொழிலின் மூலம் நீங்க வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த மறுசுழற்சி தொழிலை செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் நமது இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்தால் உங்களுக்கு சீரான உற்பத்தியை பெற முடியும். அதன் மூலம் ஒரு சீரான லாபத்தை பெற முடியும். தரமான இயந்திரங்களை நாங்கள் வழங்குகிறோம். அப்போ வந்து நீங்க ஒரு இயந்திரத்தை வாங்கணும்னு சொன்னா அதற்கு தேவையான அனைத்து அசசரிஸும் நமது நிறுவனம் மட்டும்தான் கொடுக்கிறது. இதே நீங்க மற்ற நிறுவனங்கள் இருந்து இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இயந்திரத்தை மட்டும் விற்பனை செய்வார்கள். அதற்கு மேல அந்த ஸ்டார்டர் நீங்க வாங்கணும், அதுக்குண்டான மற்ற டூல்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும். ஆனால் நமது நிறுவனம் அதை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கிறது. வந்து பார்க்கலாம், ஒரு ஹெச்பிக்கெல்லாம் வந்து 2 ஹெச்பி மிஷின்லாம் வந்து நீங்க பார்த்தாலே அப்படிங்கிறது அது உள்ளே ஸ்டார்டர் எல்லாமே வரும். அது தேவையான ஸ்பேனர் செட்டு ஸ்டார்டரு எல்லாமே கொடுத்துருவோம். அதுபோல் நீங்கள் பார்க்கலாங்க, பாருங்கள் இந்த ட்ரே கூட அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எம் வந்து ஷீட் போட்டிருக்கோன்ட்டு. அப்போ ஹெவியாக இருக்கும். அப்போ அது போலவே நீங்கள் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் இந்த ட்ரே வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம், அதாவது அந்த ட்ரேவை நம்ம லாக் பண்ணிடுவோம். அப்போது இழுத்தாலும் வராது. அதுபோல் அப்படிங்கிறது பாதுகாப்பு அம்சங்களோட தயாரித்து இந்த இயந்திரங்களை நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் விற்பனை செய்கிறது. அதனால் தரமான இயந்திரங்களை வாங்கி ஒரு தரமான தொழிலை ஆரம்பித்து பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் புதிய தொழிலை தொடங்கிடுங்கள். வாய்ப்புகள் உங்களுக்கானது. வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நமது நிறுவனம் இந்த பிளாஸ்டிக் துகள்களை பைபேக் எடுக்கிறது. நீங்க எங்க இயந்திரத்தை வாங்கி இருந்தாலும் நீங்க உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் அனைத்து விதமான சிப்ஸையும் அன்றைய சந்தை மதிப்பில் எடுத்துக்கொள்கிறோம். அதனால நீங்க இயந்திரங்களை எங்களிடம் மட்டுமே வாங்கணும்னு சொல்லல, வெளியிலே நீங்க இயந்திரத்தை வாங்கி இருந்தால் அதை விற்பதற்கு உங்களுக்கு சிரமம் இருந்தால் நீங்கள் தயாரித்த அந்த பிளாஸ்டிக் பாட்டில் சிப்ஸ்களை எங்கள் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்திடம் கொடுத்து நீங்கள் உங்களுக்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அன்றைய சந்தை மதிப்பில் எத்தனை டன் இருந்தாலும் நமது நிறுவனம் உங்களிடம் அதை பெற்றுக்கொள்ளும். கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்தில் மறுசுழற்சி தொழில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் பார்த்திருக்கோம். இது போலவே அடுத்ததாக மண்புழு உரம் தயாரிப்பு தொழிலில் நமது ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் தமிழகத்தின் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மண்புழு உரம் தயாரிப்பு தொழிலை தமிழகமெங்கும் கொண்டு செல்கிறது நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம். வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.